தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி 2 பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஒரு பேன் வச்சுக்கிடுவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிக்கிறட்டும். மிளகாய் கீரி போட்டுக்கிடுவோம். நல்ல காரமான மிளகாய் போட்டால் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். புளி போட்டால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். 1 இன்ச் நீளத்துக்கு புளி போட்டுக்கிடுவோம். இஞ்சி தோல் சீவி வெட்டி போட்டுக்கிறணும். பூண்டு மீடியம் சைஸ் பல்லாரி 1. இது நல்லா வதங்கிக்கிறட்டும். ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். ரொம்ப கலர் வந்துட வேணாம், அப்புறம் சட்னி கலர் மாறிடும். 1 ஸ்பூன் வேர்க்கடலையும் 1 ஸ்பூன் உடச்ச கடலையும் இது ஒரு 10-20 செகண்ட் வதக்கினா போதும். பருப்பெல்லாம் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. மல்லிச்செடி இந்த அளவுக்கு கொஞ்சோண்டு போட்டால் போதும். அப்போ தான் இந்த தேங்காய் சட்னி கலரே கரெக்டாக கிடைக்கும். உப்பு போட்டுக்கிடுவோம். நல்ல மையாக அரைச்சிக்கோங்க. கெட்டியாக துவையல் மாதிரி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நல்ல நிறைய பெரிய பாத்திரத்தில் ஊற்றி தண்ணி கலந்து தண்ணி சட்னியாக சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். தண்ணி நிறைய கலக்கிறப்ப உரப்பு கூட போட்டுக்கிறணும், சால்ட்டு கூட போட்டுக்கணும். அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும். சட்னி அரைச்சி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு சட்னி அதே மாதிரி தேங்காய் இல்லாமல் டேஸ்டியான சட்னி அரைக்க போகிறோம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 6 வரமிளகாய். நான் கொஞ்சம் ப்ரௌனாக தான் வறுத்து எடுப்பேன், அந்த டேஸ்ட் பிடிக்கும். 2 துண்டு பெருங்காயம், அது பொரிஞ்சுக்கிறட்டும். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது நல்லா செவந்துக்கிறட்டும். 2 இனுக்கு கருவேப்பிலை பொரிஞ்சுக்கிறட்டும். கருவேப்பிலை பின்னாடி போடக்கூடாது, போட்டால் தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். புளி இதுக்கு போட்டுக்கிறணும். தக்காளி போட போகிறோம். புளியும் சேர்ந்து போடுறப்ப இந்த சட்னி ரிச் டேஸ்ட்டில் கிடைக்கும். இதுலேயும் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கோம். பல்லாரியை வதக்கிக்கிடுவோம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி, இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம். சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட்டு போட்டு வதங்கினா அதில் இறங்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு 10 இலை புதினா போட்டிருக்கேன், கொஞ்சம் மல்லிச்செடி போட்டிருக்கேன். புதினா 10 இலை போட்டால் போதும், இல்லைன்னா கொஞ்சம் டேஸ்ட் மாறிடும். புதினா சட்னி டேஸ்ட் வந்துடும். தாளிப்பு போட்டுக்கிடுவோம். எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளித்து அப்படியே கெட்டியாகவும் சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். சட்னியை பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்ல நிறைய தண்ணி கலந்து தாளிப்போட சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். இதில் தேங்காய் போடலைன்னு 6 நாளையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த டேஸ்ட்டே கொடுக்கும் நம்மளுக்கு. நீங்கள் தேங்காய் தான் போடணும்னு நினச்சிங்கன்னா 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் கலந்து கூட அரைங்க, டேஸ்ட் நல்லா வரும். நிறைய தேங்காய் சேர்க்குற இடத்துல இப்படி கொஞ்சமாக தேங்காய் சேர்த்தும் சட்னி அரைச்சி பாருங்கள்.